மக்களே அனைவருக்கும் காலை வணக்கம். உங்களுக்கு இன்று அற்புதமான ஒரு மூலிகை மருத்துவம். மக்களே, இதற்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த மூலிகை தழுதாழை என்று இதுக்கு பெயர். மக்களே, இந்த தழுதாழை அற்புதமான ஒரு மூலிகை. மக்களே, உடலில் உள்ள அனைத்து பாகங்களிலும் உள்ள வலிகளை போக்கிவிடும். இதை எப்படி சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10-20 இலையை எடுத்துகிட்டு வந்து அதில் ஒரு 10 மிளகை அப்படியே இடித்து பவுடராக்கி அதில் போட்டு கொதிக்க வச்சு அது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடலில் உள்ள வலிகள் அனைத்தும் போயிடும். சளி, கபம் எதுவாக இருந்தாலும் வெளியாகிவிடும். மக்களே, இது நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு மூலிகை. இதை தண்ணீரில் போட்டு வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு உடம்புல குளித்தாலும் உடலில் உள்ள வலிகள் அனைத்துமே போயிடும். மக்களே, இது ஒரு அற்புதமான நல்ல ஒரு மூலிகை. மக்களே, இது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். மக்களே, நீங்கள் எடுத்து அனைவரும் இதை பயன்படலாம். மூட்டு வலிங்கிறது வராது. உடல் வலி, மூட்டு வலி, கை கால் குடைச்சல் எதுவுமே உங்களுக்கு வராது. மக்களே, இது தழுதாழை என்று பெயர். மக்களே, இதை மாதிரி தான். இந்த இலையை பாருங்கள், எல்லாருக்கும் தெரியும், எல்லா இடத்துலையுமே இருக்கும். இது நல்ல ஒரு மூலிகை. இது வலிங்கிறதே இருக்காது. மக்களே, நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு மூலிகை. இது தழுதா இலை. இது கொரோனாவை கூட கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இதுகிட்ட உண்டு. மக்களே, இந்த கஷாயத்தை வச்சு இந்த இலையோட கண்டங்கத்திரி, தூதுவளை, ஆடாத்தொடை இதையும் நீங்கள் சேர்த்து அதை காய்ச்சி குடிச்சினா உங்களுக்கு கொரோனாவே வராது. மக்களே, நன்றி, வணக்கம். மக்களே.